அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட நடைமுறை ஏப்ரல் 1 முதல் மீண்டும் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வரும் நிதியாண்டில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2,500 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் விரைவில் அறிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும். 10 புதிய கலைக்கல்லூரிகள் திறக்கப்படும் என்றும் அரசு கல்லூரிகளில் 15,000 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். தகுதியுள்ள பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு. மகளிருக்கு சொத்துப்பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு என பட்ஜெட்டில் அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அரசு வழங்காத 2,152 கோடி ரூபாய் கல்வி நிதியையும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியிலிருந்து வழங்கியிருப்பதாக விளக்கம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் உயரிய நோக்கத்துடன் பட்ஜெட் தாக்கல் என முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்திருக்கிறது என்றும் உறுதி. வெற்று அறிவிப்புகள் நிறைந்த பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இக்கட்டான சூழலிலும் வளர்ச்சி வழிவகுக்கும் பட்ஜெட் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டு. நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் விமர்சனம். மாவட்ட தலைநகரங்களில் வருகிற 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண்மை துறைக்கான பட்ஜெட் தாக்கல். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,400 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. உள்நோக்கத்தோடு ஆதாரங்கள் ஏதுமின்றி டாஸ்மாக் நிறுவனம் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் அடிப்படையிலேயே டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். பங்குனிவாத பூஜைக்காக சபரிமலை கோயிலில் நடை திறப்பு. பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசனம் செய்ய புதிய ஏற்பாடு. புகழ்பெற்ற பல்லாவரம் வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுமார் 1000 கிலோ காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல். சென்னையில் 28ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம். நிர்வாகிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் பெறப்பட உள்ளதாக தகவல். துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த வழக்கில் நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. காவல்துறையினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மனுவை தள்ளுபடி செய்தது பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம். சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புறப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பல மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரும் நிலையில் விரைவில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. மகளிர் பிரீமியர் லீகில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்லப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் பல பரீட்சை. அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மேலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கையடக்க கணினி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2025-2026 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதன் இறுதியில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். குறிப்பாக அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் சலுகை கொரோனா காலத்துக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அது மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இதன் மூலம் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் கூறினார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/4/2026 முதல் சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும். இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும். சொத்துரிமையில் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் பெண்கள் பெயரில் சொத்துக்கள் மற்றும் விளைநிலங்களை பதிவு செய்தால் அதற்கான பதிவு கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்தார். வரும் 1/4/2025 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திட 225 கோடி ரூபாயில் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் கையடக்க கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். எதிர்கால உயர் தொழில்நுட்ப உலகில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதிப்பதற்கு உதவிடும் இந்த திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் அரசு துறைகளில் 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களின் பாதுகாப்புக்கு புதிய திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் 2025-2026 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 40,000 அரசு பணியிடங்கள் அடுத்த நிதியாண்டில் நிரப்பப்படும் என்று அறிவித்தார். 1721 முதுநிலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் இதற்கான தேர்வு அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும் என்றும் அமைச்சர் கூறினார். இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும். மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சொந்த வீடு மற்றும் நிலமற்ற 5 லட்சம் பேருக்கும் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கும் இலவச பட்டா வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,500 கோடி ரூபாயில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் உணவு, மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் பணியாளர்கள் 2,000 பேருக்கு ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார். மேலும் 3ஆம் பாலினத்தவர் 50 பேருக்கு பயிற்சி அளித்து சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகரங்களில் ஊர்காவல் படையில் சேர்க்கும் முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், ஈரோடு, கரூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 இடங்களில் பணிக்கு செல்லும் பெண்கள் தலா 800 பேர் பயன்பெறும் வகையில் 77 கோடியில் தோழி விடுதிகளும், சென்னை, கோவை, மதுரையில் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் தலா 1000 பேர் தங்கும் வகையில் 275 கோடி ரூபாயில் 3 மாணவியர் விடுதிகளும் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். தனிமை, மருத்துவ நலன் மற்றும் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கென மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர்,
தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாநகரங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 75 கோடி ரூபாயில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார்.